Hi children, today we are going to see chapter 5 geometry. So இந்த geometryல நம்ம என்னென்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. learning object to understand about adjacent angles, linear pair and vertically opposite angles. So adjacent angle என்ன, linear pair என்ன, vertically opposite angles என்னன்னு understand பண்ண போறோம். To understand transversal, to identify the different types of angles formed by a pair of lines with a transversal. To construct perpendicular bisector of a given line segment. To construct angle bisector of a given angle. To construct special angles such as 90 degree, 60 degree, 30 degree, 120 degree without using protector. So இதெல்லாம் தான் நம்ம இதில் லேர்ன் பண்ண போகிறோம். First, recap. Lines. Let us recall the following concepts on lines and points which we have learnt in class 6. So already நீங்கள் 6th standardலேயே லைன்ஸ்னால் என்ன, பாயிண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை ஒரு டைம் நம்ம இங்கே பார்த்துடலாம். A line extends along both directions without any end. ஸோ ஒரு லைன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் அலாங் போத் த டைரெக்ஷன்ஸ், அதாவது 2 டைரெக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகுது அப்படின்னா வித்தவுட் எனி எண்டு, அதுக்கு எண்டே கிடையாது, ஒரு லைனுக்கு எண்டே கிடையாது. ஏ லைன் ஏபி இஸ் டினோட்டட் பை ஏபி. ஸோ லைன் ஏபியை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா, ஏபி மேலே ஒரு லைன் போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் லைக் எல், எம், என் அண்ட் ஸோ ஆன் ஆர் யூஸ்டு டு டினோட் லைன்ஸ். ஸோ இது என்ன சொல்லலாம், ஏபின்னு நம்ம டினோட் பண்ணலாம், இல்லைன்னா லெட்டர்ஸ் எல்எம் யூஸ் பண்ணியும் நம்ம லைன்ஸை டினோட் பண்ணலாம். ஏ லைன் செக்மெண்ட் ஹேஸ் 2 எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ லைன் செக்மெண்ட்டுக்கு எத்தனை எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. சரியா? த லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் ரெப்ரசன்டட் பை ஏபி. மேலே வந்து லைன் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் லைன் ஏபி எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் அப்படின்னா 2 சைட்ஸும் எண்டிங் கிடையாது. பட் லைன் செக்மெண்ட் அப்படின்னா எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த எண்ட் பாயிண்டில் தான் நம்ம லெட்டர்ஸ் மார்க் பண்ணுவோம், ஏ பி அப்படின்ட்டு. சரியா? எ ரே இஸ் எ லைன் தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எ பாயிண்ட் ஏ. எ ரே மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஏலேருந்து ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது and extend without any end in a particular direction. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒரு டைரெக்ஷனில் என்ன ஆகிட்டு இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அது ஒரு ஒன் சைடுக்கு மட்டும் எண்டே கிடையாது. சரியா? ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் அது போய்கிட்டே இருக்கும். சரியா? பாசிங் த்ரோ பி விச் டினோட்டட் பை ஏபி. மேலே வந்து ஒன் சைடு மட்டும் ஏரோ மார்க் இருக்குது. ஏன்னா இது இந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து எண்ட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும், எண்ட் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்படி ஏரோ மார்க் மீன்ஸ் என்ன அப்படின்னா அது எண்ட் ஆகாது, போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க, ஏபி ரே அப்படின்ட்டு. If 2 lines M and N are parallel, then we denote it as M parallel to N. So இந்த symbol means என்னதுன்னா parallel. ஸோ M N அப்படின்ற 2 லைன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த M N அப்படின்ற 2 லைன் இப்படி பேரலாக இருக்கும். ஸோ பேரலல் லைன்ஸ் இப்படியும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா இப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ 2 லைன்ஸ் எப்படி இருக்கணும், பேரலாக இருக்கணும். never intersect each other. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகக்கூடாது, மீட் ஆகக்கூடாது, அதான் intersect. சரியா? நெக்ஸ்ட்டு, when 2 lines are have a common point, they are called intersecting lines and that point is called the point of intersection of the given 2 lines. ஸோ ஒரு லைன் இருக்குது அப்படின்னா எம்ங்கிற ஒரு லைனு அண்ட் தென் எல்லுங்கிற அனதர் லைன், அந்த 2 லைனும் என்ன ஆகுது அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகிடுது ஒரு பாயிண்ட்டில். ஸோ அப்படி இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு என்ன, இன்டர்செக்ட் ஆகிற அந்த 2 லைன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ். 2 லைனும் ஒரு காமன் பாயிண்டில் வந்து மீட் ஆகுது, அந்த லைனுக்கு பேர் இன்டர்செக்டிங் லைன். அண்ட் த பாயிண்ட் இஸ் கால்டு, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சென்டர், அந்த பாயிண்ட்டு மீட் ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்ற நேமு.
if 3 or more points lie on the same line. ஸோ 3 or more points வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து இருந்துச்சு அப்படின்னா then there are called collinear points. அதுக்கு நேம் என்ன? collinear points. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இதில் மோர் லைன் இருக்குது சரியா, அதாவது என்ன 3 or more points இருக்குது ஓகேவா, ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு, சிங்கிற பாயிண்ட்டு. ஸோ இந்த மாதிரி 3 பாயிண்ட்ஸ் ஒரே லைன்லேயே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோலினியர் பாயிண்ட்ஸ். அதர்வைஸ் தேர் ஆர் கால்ட் நான் கோலினியர் பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி இல்லாத, அதாவது ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? நான் கோலினியர் பாயிண்ட்ஸ். அதுதான் இந்த பிக்யூ அப்படிங்கிறத நம்ம நான் கோலினியர். ஸோ மோர் தென் இருந்துச்சுன்னா அதை நம்ம கோலினியர்னு சொல்லுவோம் சரியா. நெக்ஸ்ட்டு ட்ரை திஸ். ஸோ இந்த ட்ரை திஸில் பாருங்கள், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஏ டேஷ் இஸ் த straight path that goes on endlessly in 2 directions. ஸோ 2 டைரெக்ஷன்ஸ்லேயும் எண்டு இருக்காது, சரி எண்டே இருக்காது, அது கண்டினியூட்டியாக போயிட்டே இருக்கும். அதுக்கு நேம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் இந்த மேலே இந்த ரீகேப்பில் பார்த்து நீங்கள் எழுதணும். ஏ டேஷ் இஸ் எ லைன் வித் 2 end points. ஸோ 2 end points இருந்தது அப்படின்னா அதுக்கு நேம் என்ன? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்களே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே இருக்கிற அந்த பாக்ஸை வச்சு தான் இந்த கீழே இருக்கிற இந்த கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ நீங்களே இதை ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள்ஸ். Recall that an angle is formed when two rays diverge from a common point. ஆங்கிள்ஸ் மீன்ஸ் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, 2 ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னா காமன் பாயிண்டில் நம்மளுக்கு மீட் ஆகும். The ray forming an angle are called the arms. ஸோ ரே மீன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், இப்படி ஒரு லைன் போட்டு ஒரு ஏரோ மார்க், இதை தான் நம்ம ரேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி 2 ரேஸ் வந்து மீட் ஆகிற அந்த காமன் பாயிண்ட், இப்படி ஒரு ரே, இப்படி ஒரு ரே போட்டுட்டோம். இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரேக்கு வந்து என்னென்ன சொல்கிறோம் நம்ம, ஆர்ம்ஸ் of the angle and the common point is called vertex. So இந்த common point நம்ம என்ன சொல்கிறோம், vertexன்னு சொல்கிறோம். You have studied different types of angles such as acute angle, right angle, obtuse angle, straight angle and reflex angle in class 6th. We have summarized as follows. ஸோ அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஆங்கிள் அப்படின்னா என்னென்னு தெரியுதா, 2 ரேஸ் கனெக்ட் ஆகிருக்கும் காமன் பாயிண்டில் சரியா. நெக்ஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், அக்யூட் ஆங்கிள்லாம் எப்படி இருக்கும், an angle whose measure is less than 90 degree is called an acute angle. அதாவது இப்போ 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரி இருக்கும். ஸோ இந்த 90 டிகிரிக்கு லெஸ் தென் மீன்ஸ் பிலோவில், அதாவது 89 டிகிரி வரைக்கும் இருக்கிற ஆங்கிள்ஸை நம்ம என்ன சொல்லலாம், அக்யூட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு பிக்சர் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு ரைட் ஆங்கிள். an angle whose measure is exactly 90 degree is called a right angle. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 90 டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆங்கிளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரைட் ஆங்கிள் சரி. ஏதோ இங்கே கொடுத்துருக்காங்க பிக்சர், உங்களுக்கு இது தெரியும் ரைட் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னு. நெக்ஸ்ட்டு அப்ஸ்டியூஸ் ஆங்கிள். ஸோ அப்ஸ்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா an angle whose measure is greater than 90 degree is called an obtuse angle. அப்ஸ்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா 90 டிகிரியை விட எபோவில் இருக்கணும், அதாவது 91, 92, 93. ஸோ இது 90 டிகிரிக்கு எபோவில் இருந்துச்சு அப்படின்னா greater than 90 degree is called obtuse angle. அதாவது 180 டிகிரிக்குள்ளார இருக்கணும். 91லேருந்து 180 டிகிரிக்கு பிஃபோர் நம்பர் வரைக்கும் இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே அப்ஸ்டியூஸ் ஆங்கிள் தான். அதுக்கு பிக்சர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள். an angle whose measure is exactly 180 degree is called a straight angle. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா எப்படி இருக்கும், 180 டிகிரி தான் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் எப்படி இருக்கும், an angle whose measure is greater than 180 degree and less than 360 degree is called a reflex angle. ஸோ ஒரு ஆங்கிள் வந்து
ரெஃப்ளெக்ஷன் ஆங்கிள் வந்து கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருக்கணும், லெஸ் தென் 360 டிகிரியாக இருக்கணும். சரியா? இப்போ ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள்னால் நம்ம இப்படி போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி. இந்த ஸ்ட்ரைட் ஆங்கிளை விட எப்படி இருக்கணும் அப்படின்னா கிரேட்டராக இருக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிளோட இந்த ஆங்கிள் எப்படி இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும், அது லெஸ் தென் 360 டிகிரியாகவும் இருக்கணும். சரியா? ஸோ இதை தான் நம்ம ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். Next, also we have studied about related angles such as complementary and supplementary angles in our previous class. Let us recall them. So complementary angles na enna, supplementary angles na enna nu solittu நம்ம பார்க்கலாம். Two angles are called complementary angles if their sum is 90 degree. ஸோ 2 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா 90 டிகிரி கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி 90 டிகிரி வந்துச்சுன்னா அந்த ஆங்கிள்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஆர் த 2 ஆங்கிள்ஸ் ஆர் கிவன் இன் த ஃபிகர் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 35 டிகிரி 55 டிகிரி. இந்த 2 ஆங்கிள்ஸும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியான்னு கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்க, இந்த 2 ஆங்கிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது. ஆர் த 2 ஆங்கிள்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி? Yes, the pair of angles 35 and 55 degree are complementary, where the angles 35 degree is said to be complement of other angle 55 degree and vice versa. அதாவது இப்போ இந்த 2 ஆங்கிள்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டோட்டல் 90 டிகிரி வரும். 55ஐயும் 35ஐயும் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அதாவது 35க்கு காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அதர் ஆங்கிள் வந்து என்னது 55 டிகிரி. சரியா? நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்ன, 2 ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இஃப் தேர் சம் இஸ் 180 டிகிரி. ஸோ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் அதனோட சம்மு வந்து என்னது 180 டிகிரியாக இருக்கணும். அப்சர்வ் த சம் ஆஃப் மெஷர்ஸ் ஆஃப் த ஆங்கிள் 70 டிகிரி அண்ட் 110 டிகிரி given in the figure is 180 degree. When 2 angles are supplementary, each angle is said to be supplement of other. ஸோ இங்கே 70 டிகிரி கொடுத்துட்டாங்க, இங்கே 110. இதை 2வையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து டோட்டல் எவ்வளோ வரும், 180 டிகிரி வருது. ஸோ அப்போ இதை நம்ம சப்ளிமெண்ட்ரின்னு சொல்லலாம். இப்போ 70 டிகிரி வந்து சப்ளிமெண்ட்ரி ஆஃப் அதர் ஆங்கிள் 110 டிகிரி. சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ட்ரை திஸை நீங்களே ரீட் பண்ணி நீங்களே ஆன்சர் ரைட் பண்ணலாம். சரி, இதெல்லாம் வெரி ஈஸியான கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். We are familiar complementary and supplementary angles. Let us see some more related pairs of angles now. ஸோ நம்மளோட ரியல் லைஃப்பில் எந்த இடத்துல நம்ம ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. பியூட்டி ஆஃப் ஆங்கிள்ஸ், ஆர்கிடெக்சர் இன் கோலம்ஸ். நெக்ஸ்ட்டு pairs of angles formed by intersecting lines. ஸோ intersecting lines அப்படின்றத நம்ம பார்க்குறோம். We are going to study related angles such as என்னென்ன இதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா adjacent angle, linear pair and vertically opposite angles. ஓகேவா? இந்த 3 ஆங்கிள்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு adjacent angles. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம adjacent angles-னால் என்னென்னு பார்க்கலாம். The teacher shows a picture of sliced orange with angle marked on it. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஆரஞ்சோட ஸ்லைஸ் 1 பார்ட் வந்து கட் பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குது, ரீட் த கான்வர்சேஷன் பிட்வீன் த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட். டீச்சர், ஹவு மெனி ஆங்கிள்ஸ் ஆர் மார்க்டு ஆன் த பிக்சர், கேன் யூ நேம் தம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க இதில் என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்குது அதனோட ஆங்கிள்ஸ் நேம் சொல்லுங்கன்ட்டு. ஸோ உடனே கவின் சொல்கிறான் 3 ஆங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த ஆங்கிள்ஸோட நேம் என்னன்னு சொல்கிறான். இங்கே பாருங்கள் ஏஓ, அதாவது இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட் ஓ. ஸோ ஏஓபி அப்படின்ற ஒரு ஆங்கிள், அண்ட் தென் பிஓசி அப்படின்ற அனதர் ஆங்கிள், அண்ட் தென் ஏஓசி அப்படின்ற 3 ஆங்கிள்ஸ் மேக் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. விச் ஆர் த ஆங்கிள்ஸ் சீன் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆங்கிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிள்ஸ் சச் அஸ் ஏஓபி அண்டு பிஓசி ஆர் நெக்ஸ்ட் டு ஈச் அதர்.
அதாவதுன்னா அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ் என்ன ஆங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஏஓபி அண்ட் தென் பிஓசி இது டூவும் எப்படி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2 ஆங்கிள்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹவு மெனி வெர்டிசஸ் ஆர் தேர்? ஸோ இந்த ஆங்கிள்ஸ்க்கு வெர்டிசஸ் வந்து எத்தனை? இப்போ 2 ஆங்கிள்ஸ் இருக்குது. அப்போ அந்த 2 ஆங்கிள்ஸ்க்கு வெர்டிசஸ் எத்தனை? there is only one common vertex. ஸோ வெர்டெக்ஸ் வந்து என்னது? only one common vertex தான் இருக்குது. how many arms are there? name them. ஸோ இதில் எத்தனை ஆர்ம்ஸ் இருக்குது? ஓஏ அப்படிங்கிறது ஒரு ஆர்மு அண்ட் தென் ஓபிங்கிறது அனதர் ஆர்ம், ஓசிங்கிறது தேர்ட் ஒன். ஸோ 3 ஆர்ம்ஸ் இருக்குது. இஸ் தேர் எனி காமன் ஆர்ம் ஃபார் ஏஓபி அண்ட் பிஓசி? ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஏஓபிக்கும் பிஓசிக்கும் காமன் ஆர்ம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், ஏன்னா ஓபிங்கிறது என்னது? காமன் ஆர்ம் இந்த ஓஏக்கும் ஓசிக்கும் சென்டரில் இருக்கு இல்லையா? எஸ், ஓபி இஸ் த காமன் ஆர்ம் ஃபார் ஆங்கிள் ஏஓபி அண்ட் ஆங்கிள் பிஓசி. இப்போ இந்த ஏஓபிக்கும் பிஓசிக்கும் சென்ட்ரு ஆர்ம் எது அப்படின்னா ஓபி. நெக்ஸ்ட்டு teacher, what can you say about the arms OA and OC? They lie on the either side of a common arm OB. ஸோ ஓஏக்கும் ஓபிக்கும் சென்டரில் இந்த ஓபி அப்படின்ற ஆர்ம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டீச்சர், ஆர் த இன்டீரியர்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏஓபி அண்டு ஆங்கிள் பிஓசி ஓவர்லேப்பிங்? நோ, தேர் இன்டீரியர்ஸ் ஆர் நாட் ஓவர்லேப்பிங். ஸோ இங்கே இந்த ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, ஏஓபிங்கிறதும் பிஓசி அப்படின்ற 2 ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஏதாச்சும் ஓவர்லேப்பிங் இருக்கா இன்டீரியர்ஸில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ நோ அப்படின்றாங்க. டீச்சர், ஹென்ஸ் த 2 angles AOB and angles BOC have one common vertex, one common arm. Other 2 arms OA and OC lie on either side of the common arm and their interior do not overlap. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் மெயின். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காமன் வெர்டெக்ஸ் வந்து ஒன்லி ஒன்னாக இருக்கணும், ஒரே காமன் வெர்டெக்ஸாக இருக்கணும், அதே மாதிரி காமன் ஆர்ம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அதனோடது ஆர்ம்ஸ் வந்து ஓவர்லேப்பாக இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ 2 angles which have a common vertex and a common arm whose interior do not overlap. ஸோ இதுதான் அதுக்கான டெஃபினேஷன், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்க்கான டெஃபினேஷன். ஒரு காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும், ஒரு காமன் ஆர்ம் இருக்கணும், அதனோட இன்டீரியர்ஸை வந்து ஓவர்லேப்பாக இருக்கக்கூடாது. சரியா? ஓகே. சரி, இப்போ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Now observe figure 5.2 in which angles named angle 1, angle 2, angle 3. ஸோ இந்த பிக்சரில் 3 angles கொடுத்துருக்காங்க, 1, 2, 3ன்ட்டு. சரியா? இந்த 3 angles-ல it can be observed that there are 2 pairs of adjacent angles such as angle 1, angle 2 and angle 2, angle 3. Then what about the pairs of angles angle 1 and angle 3? ஸோ இதில் adjacent angles-ன்னு நம்ம எதை சொல்லலாம்? இப்போ பாருங்கள், இப்போ ஆங்கிள் 2வையும் ஆங்கிள் 3யும் நம்ம அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்லலாம், ஏன்னா காமன் வெர்டெக்ஸு காமன் பாயிண்ட்டு. சரியா? அதே மாதிரி ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 2வையும் சொல்லலாம், ஏன்னா காமன் ஆர்மு காமன் பாயிண்ட்டு வெர்டெக்ஸு. சரியா? பட் ஆங்கிள் 1ஐயும் 3யும் நம்மளால் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு அந்த கண்டிஷன்ஸ் இங்கே இல்லை, காமன் வெர்டெக்ஸ் இருக்குது. ஓகே, அதாவது இப்போ பாருங்கள், ஆங்கிள் இது 1, நெக்ஸ்ட்டு இது வந்து ஆங்கிள் 3. சரியா? வெர்டெக்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சேம் இந்த வெர்டெக்ஸ் தான், பட் காமன் ஆர்ம் இருக்கா? நோ. ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம நான் அட்ஜசன்ட்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. There are not adjacent because the pair of angles a common vertex but they do not have a common arm. Angle 2 is between angle 1 and 3. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ஆங்கிள்ஸ் இருக்குது. சரியா? ஆங்கிள் 2ங்கிற ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும், இன்டீரியர்ஸை வந்து என்ன ஆகுது, ஓவர்லேப் பண்ணுது.
ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் 1 and 3 do not overlap since the pairs of angles does not satisfy one among the 3 conditions, there are not adjacent. ஸோ அப்போ 1 and 3யும் என்ன ஆகுது அப்படின்னா not adjacent. நெக்ஸ்ட்டு திங்க்கு கொடுத்துருக்காங்க. In each of the following figures, observe the pair of angles that are marked as angle 1 and angle 2. Do you think that there are adjacent pairs? Justify your answer. ஸோ கொடுத்துருக்குற இந்த 3 பிக்சரில் எது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து சொல்லலாம், உங்களுக்கு ஈஸியாக இது தெரியும். ஏன்னா அந்த 3 கண்டிஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காமன் வெர்டெக்ஸ் இருக்கணும், காமன் ஆர்ம் இருக்கணும், do not overlap the interior parts. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ட்ரைதிஸும் நீங்களே தான் போடணும். சரிங்களா? Few real life examples depicting adjacent angles are shown in below. ஸோ இந்த நம்மளோட இந்த adjacent angles எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? Few real life examples depicting adjacent angles are shown below. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். கிளாக்கு, அந்த விண்டு மில்லு, அப்புறம் இந்த இது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே உங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 more எக்ஸாம்பிள்ஸ் ரைட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்சர்வ் 6 angles மார்க்டு இன் த பிக்சர். ஸோ இந்த விண்டோவில் பாருங்கள் 6 angles கொடுத்துருக்காங்க. ரைட் எனி 4 pairs ஆஃப் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் தட் ஆர் நாட். ஸோ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். 4 அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து ரைட் பண்ணணும் எது எதுன்னு. சரியா? ஐடென்டிஃபை த காமன் ஆர்ம், காமன் வெர்டெக்ஸ் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் ஷேடு த இன்டீரியர் வித் 2 colors in each of the following figures. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஃபிகர்ஸில் காமன் ஆர்ம் எது, காமன் வெர்டெக்ஸ் எதுன்னு நீங்கள் ரைட் பண்ணணும். சரியா? ஸோ ஒன்றுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ காமன் ஆர்ம் அப்படின்னா என்னது? இந்த ஏசிங்கிறது காமன் ஆர்ம்னு சொல்லலாம். காமன் வெர்டெக்ஸ் வந்து ஏங்கிற பாயிண்ட்டு. ஸோ இந்த 2 இன்டீரியர் பாயிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கலர்ஸ் பண்ணி காமிக்கணும். சரியா? இதே மாதிரி தான் செகண்ட் கொஷினும் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு fourth question, name the adjacent angles in each of the following figures. ஸோ adjacent angles நீங்கள் ரைட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரே காமன் ஆர்ம் தான் இருக்குது, இது ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணலாம். ஆங்கிள் எப்படி எழுதலாம்? BAC. ஸோ BAC இது வந்து adjacent to எதுக்கு இருக்குது அப்படின்னா CADக்கு இருக்குது. சரியா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் செகண்ட் ஒன்றுக்கு எழுதணும். CAD. ஓகேவா? இது வந்து 1 அட்ஜசன்ட் பேரு. நீங்கள் வந்து செகண்ட் கொஷனுக்கு நீங்களே அதை ரைட் பண்ணணும். இதெல்லாம் புக்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு லீனியர் பேர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ லீனியர் பேர் மீன்ஸ் அப்சர்வ் த ஃபிகர் 5.3 QPR அண்ட் RPS ஆர் அட்ஜசன்ட். ஸோ இதில் பாருங்கள், இது அட்ஜசன்ட் ஆங்கிள்னு சொல்லலாம் இல்லையா? எது எது அட்ஜசன்ட்? QPR வந்து RPSக்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இட் இஸ் கிளியர் தட் QPR அண்ட் RPS டுகெதர் வில் மேக் QPS which is acute. ஸோ இந்த QPS அப்படிங்கிறது என்னது? அக்யூட் ஆங்கிள். when angle QPR and angle RPS are increased, QPS becomes right angle, obtuse angle, straight angle and reflex angle as shown in the figure 5.4. ஸோ இந்த QPS அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஆங்கிளாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஃபிகரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு அப்டியூஸ் ஆங்கிளாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? QPS. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெஃப்ளெக்ஷன் ஆங்கிளில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில்
If the resultant angle is straight angle, then the angles are called supplementary. அதாவது ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆங்கிளாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னால் எவ்வளோ டிகிரி? 180 டிகிரி. சரியா? ஆர் கால்டு சப்ளிமெண்ட்ரி. ஸோ 180 டிகிரி அப்படின்னா நம்ம சப்ளிமெண்ட்ரின்னு தானே சொல்லுவோம். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி lead as to pair of angles that lie on the straight line. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னா அந்த டூ ஆங்கிள்ஸே ஆட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். மேலே நம்ம சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு 2 ஆங்கிள்ஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணுறப்போ அந்த 2 ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும். அதுவும் எதில் இருக்கணும்? ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கணும். சரியா? ஸோ இதில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கணும், அதில் ஒரு வெர்டெக்ஸ் அதாவது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வர மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். சரியா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இந்த 2 ஆங்கிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. சரியா? ஸோ அந்த மாதிரி இதில் எதெல்லாம் வருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எந்த ஆங்கிள்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். சரியா?